ஸோ இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா என்ன ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, சிபி சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அது தலைவர் 173 அப்படின்ற ஒரு படமா வரப்போகுது. இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த படத்த வந்து அவரு டைரக்ட் பண்ண போறதில்ல. அதாவது வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு தான் வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து உண்மையா அப்படின்னு வந்து கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மை இல்ல. ஏன்னா அஸ்வத் மாரிமுத்து அந்த படத்த வந்து டைரக்ட் பண்ண போறதே கிடையாது. சிபி சக்கரவர்த்தி தான் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அதுக்கான சீரியஸ் டிஸ்கஷன் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாசம் இறுதியில இல்லாட்டி அடுத்த மாசம் தொடக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்கு இடையில ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பரப்புறாங்க அப்படின்றதும் வந்து தெரியல. ஒருவேளை மேபி வந்து இன்ட்ரஸ்டிங்கா, சுவாரஸ்யமா ஏதாவது ஒரு தகவல நம்மளே கொளுத்தி போடுவோம் அப்படின்றதுக்காக அது பண்றாங்களா அப்படின்றது என்னன்னு தெரியாது. ஆனா ஒருவேளை இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன்னா சிபி சக்கரவர்த்தி இதுக்கு முன்னாடி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு படம் பண்றதுக்காக வந்து சைன் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து முடிச்சு குடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு வந்துட்டனால, அதோட அட்வான்ஸ் எல்லாமே திருப்பி குடுக்க சொல்லி அங்க இருக்க கவுன்சிலர் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரஷர் அவர் மேல வந்து இருக்கு. ஒருவேளை மேபி அதனால இந்த படம் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். ஆனா கண்டிப்பா தலைவர் 173 வந்து சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாங்க. ஸோ நம்ம கேட்டதுல இருந்து டீம் சைட்ல இருந்து இத தான் வந்து அப்டேட்டா வந்து சொன்னாங்க.